வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மொக்க ரிவ்யூனா உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். டேரக்டர் பா விஜயோட இயக்கத்தில் ஜீவா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷி கண்ணா நடித்து வெளிவந்திருக்க படம் தான் அகத்தியா. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்நேரம் இந்த படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு முழுசாக பார்த்துருவோம். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ஸோ முக்கியமாக இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் சிஜியில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபுல் எல்லா போர்ஷனும் சொல்லிடுறத விட முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே இந்த கிளைமேக்ஸ் தான் அள்ளி போட்டிருப்பாங்க போல். நல்லாவே தெரிஞ்சுது அதோட எஃபர்ட் என்னங்கிறது. ஏன் அந்த போர்ஷனை தாண்டி சில இடங்களில் இருக்குது சின்ன சின்ன சிஜி ஷார்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் ஷார்ட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு படி கொஞ்சம் தூக்கலாகவே பண்ணியிருந்தாங்க. ஏன் மற்றதெல்லாம் ஓவன்னு இல்லைனாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன் இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங், செட்ஸ், விஷுவல் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு வார்ம் டோனை இந்த படம் ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கலர்ஃபுல்லாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு அந்த வார்ம் டோனும் அந்த கலர்ஃபுல் எலிமெண்ட்ஸும் ரொம்பவே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த எலிமெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன் அது கொடுக்கப்பட்ட கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அதுக்கு ஏற்படுத்த அந்த டிஏவாக இருக்கட்டும், என் கேமராவை அவங்க கேமரா செட் பண்ண ஏங்கலாக இருக்கட்டும், கொஞ்சம் புதுசாக இல்லைனாலும் இந்த படத்துக்கு அது தேவைங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஏங்கல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இந்த படம் என்ன தான் பார்க்குறதுக்கு ஒரு வழக்கமான கதையாகவே இருந்தாலும் சில எலிமெண்ட்ஸ் நம்மளை டெக்னிக்கல் வைஸ் நம்மளை வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை ஓரளவு ரசித்து பார்க்குறீங்கன்னா டெக்னிக்கலும் சைடுங்கிறது ஒரு வகையில் காரணம்னு சொல்லலாம். அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தோட ஜீவா தான் மெயின் லீடு. என்ன தான் ஜீவா வந்து மெயின் லீடாக இருந்தாலும் அவரை தாண்டி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் இந்த படச்ச ஒரு ஷோ ஸ்டீலரு. இந்த படம் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் தொய்வு அடிக்குதோ, இவ்வளோ ஏன் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஆக்ஷன் கிங்கோட ப்ரெசன்டேஷன் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணுது. ஆக்சுவலி அவரோட கேரக்டர் ஆர்க்குங்கிறது பெருசாலாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காலாம் எழுதப்படலை. பட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டுமே இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பார்க்கக்கூடிய படமாக மாற்றுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் லேக் இருக்குது தான், நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான். பட் ஆக்ஷன் கிங் தான் இந்த படத்தை ஷோ ஸ்டைலர். ஏன்னா அதை தாண்டி ராஷி கண்ணா பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ரோல் சொல்லுவேன். சார்லி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, அபிராமி மேடம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய ரோஹிணி மேடம் கூட ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரோலுமே டீசெண்டாக இருந்துச்சு. நடித்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பங்கை பக்காவாக பண்ணிட்டாங்க. என் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் எப்போதும் போல தான். யூஸ்வலாக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாகவே பண்ணிட்டு போயிட்டார். என் படத்தை நடித்த எல்லாருமே அவங்களோட பங்கை பக்காவாக கொடுத்துட்டாங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம யுவன் தான். ஸோ யுவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஜிஎம் கிங்குன்னு பேர் எடுத்த மனுஷன். ஸோ கண்டிப்பாக பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பக்காவாகவே பண்ணியிருந்தார். பட் சாங்ஸ் பெருசாக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பிஜிஎம் ஓரளவு செட் ஆகிடுச்சு. பட் சாங்ஸ் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்து பண்ணியிருக்கலாம். மேபி அவருக்கே மூடு இல்லையோ என்னமோ. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான கதை தாங்க. இது வரைக்கும் பார்த்து புளிச்சு போன ஒரு கதை தான். ஸோ ஒரு வீடு, அது வீட்டுக்குள்ளே பேய், இது பேய்க்கு ஃப்ளாஷ்பேக்கு இப்படியே போட்டு ஓட்டி இருக்கக்கூடிய ஒரு நம்மளே ரோஸ் பண்ணிக்கக்கூடிய, இதெல்லாம் பார்க்க வந்தியாடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவும் சரி செகண்டாகவும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸில் தான் கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்க பார்த்துருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு ஆடியன்ஸ் அதை என்கேஜ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான். பட் ஓவரால் கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே தான். அண்ட் ஓரளவு டெக்னிக்கல் வைஸும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி கொண்டு போமே தவிர ஸ்க்ரீன் பிளே உங்களை எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுதுங்கிறது அது உங்களுடைய ரசனையை பொறுத்து தான் அமையும். எனக்கு பெருசாக கேட்டிங்கன்னா பெருசாக சில நிறைய இடங்கள் லேக்குன்னு தெரிஞ்சாலும் சில இடங்களில் ரசிக்கிறபடி சில சீன்ஸ் இருக்க தான் செஞ்சுது. பாசிட்டிவ் சொல்லும் போது நெகட்டிவ் சொல்ல மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்ம நெகட்டிவே போயிடுவோம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டர் ஆர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எழுதப்படவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே பார்த்திங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த படம் பார்க்குற ஒவ்வொருதான் அவர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான படம் பார்த்துட்டீங்க. ஏன் இந்த கடைசி 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய ஃப்ளாப்பாக இருக்குது, அடி வாங்கிட்டு போயிருக்கு. சரி, அதாவது இந்த படத்தோட அங்கே ஆர்க்குங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒழுங்காக எழுதப்படவும் இல்லை. இத்தனைக்கும் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பா விஜய் தான் எழுதியே இயக்கியிருக்காரு. பட் ஒரு சிங்கிள் கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது உங்கள் மனசில் நிற்காது. ஒரு மாதிரி லேசி ரைட்டிங் மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. ஒரு கடமைக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே, கடமைக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் எடுத்து இது இந்த ஃப்ளேவர்லாம் தூவனா இந்த படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சி ஒரு படத்தை எடுத்த மாதிரி தான் இந்த படம் கொடுக்குது. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இன்ப்ராப்பராக தான் இருக்குது. எந்த ஒரு கேரக்டரோட கண்டினியூட்டி, எதுக்கு அந்த கேரக்டர் வருது, இந்த கேரக்டருக்கு வந்து டெவலப் பண்ணுறதுல எந்த வகையில் அந்த கேரக்டருக்கு உதவுது, ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தை கூட வந்து கனெக்ட் ஆகவும் இல்லை. என் ஸ்க்ரீன் பிளேவரை ரொம்ப பழசாக இருக்கனால கண்டிப்பாக அந்த படத்தில் நீங்கள் லேகோ, போரிங்கோ இல்லை உங்களுக்கு ஒரு விதமான சலிப்பு கூட உண்டு பண்ணும்.
ஸோ என்ன சொல்கிறேனே தெரில. விஜய் கிட்டேருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது. பட் இந்த மாதிரி ஒரு பூரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை தாண்டி இந்த படத்தோட ஜானர் ஷிஃப்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முதற்கொண்டு இந்த படத்தை என்ன மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணுங்கிறதுல வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹாரர் படமாகவும் இல்லை, ப்ராப்பரான ஒரு ஃபேண்டசி படமாகவும் இல்லை, ப்ராப்பரான ஒரு மிஸ்ட்ரி படமாகவும் இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்கன்னே தெரியாத மாதிரி தான் இந்த படம் போய்கிட்டு இருக்கோம். பட் பிகாஸ் ஏகப்பட்ட விஷயம் இந்த படத்துக்குள்ளே பேசுகிறாங்க. பட் இது எல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட பிரச்சனையே. ஏன்னா எதுவுமே இந்த படத்தோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோட கதையும் ஒரு இன்கம்ப்ளீட் தான். எதுவுமே ப்ராப்பராக டெவலப் பண்ணவும் இல்லை எழுதப்படவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம். இன்னும் ப்ராப்பரான இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிருக்கணும். ரொம்ப பழைய ஃபார்மேட் வச்சுக்கிட்டு எதுவுமே ஒழுங்காக சொல்லாமல் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா, வேண்டா வெறுப்புக்கு படம் எடுத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி இருக்குது. ஏன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஜிக் அண்ட் கண்டினியூ மிஸ்டேக்குங்கிறது 1 இல்லை 2 இல்லை, படம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்டும் காணாமல் அப்படியே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி இதுவும் ஒரு பெரிய குறையாக தெரியாது. பட் தெரிஞ்சால் நான் பொறுப்பில் பார்த்துக்குங்களேன். ஏன் இந்த படத்தோட கண்டென்ட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கண்டென்ட்னு சொல்லும்போது இவங்க மெயினாக இந்த படத்தில் எடுத்து பேச வந்தது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் தான், அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ இந்த சித்த மருத்துவத்தை பற்றி அவங்க பேசுறது பிரச்சனை இல்லை. பட் இதை பற்றி அவங்க ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க தான். பட் எதுவுமே ஆடியன்ஸுக்கு அது கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அதாவது நீங்கள் அதை பேசுகிறீங்க, எங்களுக்கு ஓகே தான், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றி என்னென்னமோ உருட்டி தள்ளுறீங்க, ஓகே நீங்கள் உருட்டுறதெல்லாம் உருட்டிட்டு போங்க. பட் அதுக்கு ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் எவனோ எழுதி வச்சுட்டு போன ரெஃபரன்ஸு, வாட்ஸ்அப் ஃபார்வர்டு ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாகவோ இது ஒரு ப்ராப்பரான விளக்கமாகவோ அமையவே இல்லை. இந்த படத்தோட மொத்த ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர் தான். இது வரைக்கும் பேசாத ஜானர்னு சொல்கிறத விட பேசியிருக்காங்க. பட் உங்களுக்கு ப்ராப்பராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் இதை சொதப்பிட்டீங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த 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 ஜானருக்கு இந்த ஜானரை வந்து ஒரு படமாக எடுத்துருக்கலாம். பட் இந்த ஜானர் வச்சு படம் எடுக்கணும்னு நினச்சனால தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போயிடுது. இன்னும் ப்ராப்பராகவே எழுதியிருக்கலாம். நீங்கள் இதை பேய் படமாக எடுத்ததுக்கு இந்த சித்த மருத்துவத்தை வச்சு கொஞ்சம் நல்ல படமாக, ஒரு கருத்துள்ள படமாகவோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிற ஒரு படமாகவும் அமைச்சிருக்கலாம். பட் இதை ஹாரர் ஃபேண்டசின்னு கொண்டு வந்து மொத்தமாக நொறுக்கிட்டீங்க. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இந்த படம் பார்க்குறதுங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் அர்ஜுனை பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த படத்தோட விஷுவல் வேணும்னா உங்களை ஓரளவு ஹோல்ட் பண்ணலாம். பட் படத்துக்குள்ளே கண்டென்ட்டாகவும் சரி, கதையாகவும் சரி, கேரக்டராகவும் சரி, எதுவுமே உங்கள் மனசில் நிற்காது. அதை தாண்டி படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னோட பிடிச்ச நடிகர்கள் எனக்கு அங்கே நடிக்கிறாங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு சும்மா பார்த்து டைம் பாஸ் பண்ணக்கூடிய படமாகவும் அமையலாம். ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அந்த படம் பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன், வேற ஒரு வீடியோவில் வந்து உங்கள் கூட மொக்க போடுறேன். அப்புறம் என்ன, வரட்டா?